நண்பர்களே, நீங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவீங்களா? அப்போனா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்திருப்பீங்க, பட் கம்ப்யூட்டரை ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுடைய கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 OS இருக்கா? அப்போனா இந்த வீடியோவை பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் பண்ணுறது, கீபோர்டை பயன்படுத்தி கீபோர்டு இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தடுகளில் இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரை கீபோர்டை பயன்படுத்தி ஷார்ட்டாக நம்ம விண்டோஸை ஷட் டவுன் பண்ண போகிறோம். அதில் முதல்ல நம்ம பயன்படுத்த போகிற கீ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆல்ட். இதுவும் இந்த பார்த்தீங்களா F4, ஆல்ட்டையும் F4ஐயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா விண்டோஸில் சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சா? அதில் ஷட் டவுன் போட்டிருக்கு. கீழே பாருங்க ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஓகே கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகும். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட், கீபோர்டை பயன்படுத்தி கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ண போறோம். எப்படி கேக்குறீங்களா? இந்த விண்டோ லோகோ இருக்குல்ல, இதையும் இந்த இருக்கு பாத்தீங்களா ஆரையும் சேர்த்து அழுத்தி பிடிக்கணும். இது பாருங்க, விண்டோ லோகோயும் பிடிச்சிக்கிட்டேன், அப்புறம் ஆரையும் பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே பாருங்க லெஃப்ட்ல ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சா? அந்த ஸ்கிரீன்ல ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா டைரக்டா ஷட் டவுன் ஆயிரும். ஃபைனலி ஒரு மூணாவது மெத்தட், கீபோர்டை பயன்படுத்தி, அதுவும் விண்டோஸ் 11 கம்ப்யூட்டர்ல CTRL கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆல்ட், அதுக்கப்புறம் டெலீட். கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் மூணையும் நம்ம பிரஸ் பண்ண போறோம். விரல வச்சுக்கிட்டேன் கண்ட்ரோல்ல, அதுக்கப்புறம் ஆல்ட்ல வச்சுக்கிட்டேன். ஸோ டெலீட்டுக்கு அதையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வலது கையில் என்னுடைய கேமராவை பயன்படுத்துறேன், அதனால அதை என்னால் ஒரே டயத்தில் பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இதை ஒரே டயத்தில் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மக்களை பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் நல்லா பிளாக்காக சென்டரில் லாக், சுவிட்ச் யூசர், சைன் அவுட்டு, சேஞ்ச் பாஸ்வேர்ட், டாஸ்க் மேனேஜர், கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது. அதுக்கு பாட்டம்ல பாருங்க பவர் பட்டன் காட்டுதா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த இருக்கு பாருங்க ஷட் டவுன், இதை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்லி ஷட் டவுன் ஆயிடும். செமல. ஸோ ஒரு 3 மெத்தடை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் விண்டோஸ் 11 கம்ப்யூட்டர்ல கீபோர்டை பயன்படுத்தி எப்படி ஷட் டவுன் பண்ணணும்னு. ஸோ எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். நீங்க ரெகுலரா எதை பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க கைஸ். அதுக்கப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.